அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூரில் நடந்த தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிர் இழந்த சம்பவம் தொடர்பாக அக்கட்சித் தலைவர் விஜய் மற்றும் தமிழக மூத்த IPS அதிகாரிகளான DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், IG ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடம் டில்லியில் உள்ள CBI தலைமை அலுவலகத்தில் நேற்று 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. ஆஜரானவர்களிடம் CBI அதிகாரிகள் கேட்ட முக்கிய கேள்விகள் விவரமும் விஜய் என்ன பதில் அளித்தார் என்ற விவரமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயிடம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய செல்லும் முன்பு அந்த இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டத்திற்கு ஏற்ப வசதிகள் இருந்தனவா, அது குறித்து உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பங்கேற்கும் கூட்டத்திற்கு 10,000 பேர்தான் வருவார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதன் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை கூறி காவல்துறையிடம் அனுமதி பெற்றீர்கள்? நீங்கள் பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு தாமதமாக சென்றது ஏன்? கூட்டம் அதிகமாக உள்ளது என்று தெரிந்திருந்தும் வாகனத்தை விட்டு இறங்கியது ஏன்? நீங்கள் தாமதமாக சென்ற போதிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் முன்னதாகவே தகவல் பதிவு செய்தது ஏன்? கள சூழலுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீர்களா? சம்பவம் நடந்த இடத்தை விட்டு உங்களை வெளியேற்றியது யார் என்பவை உட்பட பல கிடுக்குப்பிடி கேள்விகளை CBI அதிகாரிகள் கேட்டனர். அவற்றுக்கு விஜய் அளித்த பதில்களை வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர். தான் அவசரமாக புறப்பட்டது தொடர்பான கேள்விக்கு விஜய் பதில் அளிக்கையில் நிலைமை விபரீதமாவதை உணர்ந்ததும் அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அதே இடத்தில் நின்றிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் அபாயம் இருந்தது என்று கூறியுள்ளார். இதேபோல் IPS அதிகாரிகள் டேவிட்சன் தேவாசிர்வாதம், ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடம் விஜய் ஏற்கனவே பங்கேற்ற கூட்டங்களில் பல ஆயிரக்கணக்கானோர் திரண்டது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது கரூரில் 500 போலீசாரை மட்டுமே பணியில் அமர்த்தியது ஏன்? தவேகவினர் தெரிவித்த எண்ணிக்கையை விட கூட்டம் அதிகமாக வந்ததை அறிந்ததும் போலீஸ் சார்பில் அதை கட்டுப்படுத்தவும் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது உட்பட பல அதிரடி கேள்விகள் கேட்கப்பட்டன. விஜயிடம் இன்றும் விசாரணை நடக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரின் தரப்பில் பொங்கல் பண்டிகைக்கு பின் ஆஜராக அனுமதி கேட்கப்பட்டது. இதையடுத்து CBI விசாரணை வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டில்லியில் நிலவும் கடும் குளிர் காரணமாகவும் விஜயின் விமான பயணத்திற்கு அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாலும் நட்சத்திர ஓட்டலில் தங்கிய விஜய் இன்று காலை சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.